சென்னையில் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் மட்டும் இல்லைன்னா ஒரு நாள் கூட மெட்ராஸில் வாழ முடியாது. தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, சென்னை மாநகராட்சியும் சரி, துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டத்தில் இறங்க விடாமல் பார்த்துக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்படி கவனமாக இருப்பதின் மூலமாக நாட்டுக்கு ஒரு நல்லது அப்படின்றது ஒரு அடிப்படையில் எந்த ஆட்சியாக இருந்தாலும். ம். ஆனால் அவர்களுக்கு வந்து படிப்பறிவில்லாத மக்கள் தான் பெரும்பாலும் அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் படிப்பறிவில்லாத மக்கள், உரிமைகளை புரிந்து கொள்ளாத மக்கள். அவர்களுக்கு உரிமைனா என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பின்தங்கி இருந்த மக்கள் தான் துப்புரவு பணியாளர்களா இருப்பாங்க. அதனால வந்து அவர்களுக்கு உலகத்தின் மற்ற நாடுகள்ல துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொடுக்கின்ற எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே இருக்காது. நான் வடசென்னையில பிறந்து வளர்ந்தவன். நான் பிறந்த அம்பேத்கர் நகருக்கு எங்க தெருவுக்கு பக்கத்து தெருவுல முழுக்கவே துப்புரவு பணியாளர்கள். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா, ஒரு பகுதியே முழுக்க துப்புரவு பணியாளர்கள் இருக்கின்ற இடம். அவர்களோட வசிக்கின்ற இடம் அவ்வளோ சுத்தமா இருக்கும். மற்ற இடத்த பார்க்கும்பொழுது அவர்கள் வசிக்கின்ற இடம் ரொம்ப சுத்தமாக வச்சுப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க நகரம் முழுக்க சுத்தமாக வச்சுக்கிறதால அவங்களும் சுத்தமாக வச்சுட்டு இருப்பாங்க.